நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு மனித வாழ்க்கையில் எல்லோருமே ஏதாவது ஒரு பயத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். பெரும்பாலானவர்கள் முகத்தில் மகிழ்ச்சிங்கிறதே இல்லை. ஏதேனும் ஒன்றை இழந்தவர்கள் போல தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். சில பேருக்கு மனபயம் மட்டுமில்லை, மரண பயமே இருக்கிறது. எதையோ இழந்து விட்டதை போல தான் தெரிகிறோம். நகைச்சுவைக்கு கொஞ்சம் கூட இடமில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை, யாரை அணுகி கேட்டாலும் ஏதேனும் ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க. பிறரை பற்றிய கற்பனைகள், குடும்பத்தை பற்றிய பிரச்சனைகள், உறவுகளை பற்றிய பிரச்சனைகள், இப்படி ஏதேனும் ஒன்றை அவர்களாக உருவாக்கி கொண்டார்களோ அல்லது அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டதா, ஏதேனும் ஒரு வகையில் அவர்கள் மனம் நொந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே இது ஒரு ஆடு, மாடு, நீர்வாழ் உயிரினங்கள், நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள், பறவைகள், செடி கொடிகள், இவை அனைத்துமே உலகம் தோன்றியது முதல் அப்படியே இருக்கிறது, அப்படியே வாழ்ந்து மடிகின்றன. அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான சஞ்சலமோ சலனங்களோ இல்லை. ஆனால் அரிதான மானிட பிறப்பு கண்ட நாம் மட்டும் பல மன உளைச்சலுக்கும் பலவிதமான பயத்திற்கும் ஆளாகி இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், எல்லாருமே அதற்கு விடை தெரியலை அப்படிங்கிறாங்க. உண்மையிலே ஒரு வரியில் சொல்லப்போனால், இந்த மனித பிறப்பெடுத்தலே மிகப்பெரிய பாவம் என்று சொல்கிறார்கள். பிறப்பு அறுத்து வாழ்வது தான் வாழ்க்கை என்று சொல்கிறார்கள். இன்னும் கூட ஒரு வரியில் சொல்லுவாங்க, யாருக்குமே தெரியாத சாமானியாக வாழ்ந்து விட்டால் இந்த உலகத்தில் பிரச்சனையே இல்லை என்று சொல்கிறார்கள். நாம் நினைக்கிறோம் பிரதமர் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார், குடியரசுத் தலைவர் மிகப்பெரிய ஆளுமையில் இருக்கிறார், அமைச்சர்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கிறார்கள், முதல்வர் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய மன பிரச்சனைகளும் மன பயமும் யாருக்கும் தெரியாமல் வாழ எண்ணக்கூடிய சாமானியனிடம் இருக்காது. காரணம் என்னவென்றால், அவன் தர்மத்தின் வழியாக நிற்கிறான். நீங்கள் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான போரில் தர்மம் வெல்கிறது. எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்கு மனபயமும் இல்லை, மன குமுறலும் இல்லை, மன அழுத்தமும் இல்லை, மரண பயமும் கூட இல்லை என்று சொல்லப்படுகிறது. இது வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல, அதிலும் பகுத்தறிவான மனிதனுக்கு இது ரொம்ப முக்கியம். ஆக தர்மத்தோடு எந்த நேரத்திலும் நாம் பயணம் செய்கிற பொழுது நம்மை மரணம் கூட நெருங்காது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் இந்த உலகத்தில் அனைவருமே சந்தோஷத்தோடு வாழலாம்.